வணக்கம், நான் உங்கள் ஆயிஷா. ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழகத்தில் அதிகரித்துட்டு வர கொரோனா பற்றிய ஒரு முக்கிய தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு சில முக்கிய உத்தரவுகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். போன கொரோனா தொற்றின் போது நம்ம அனுபவித்த அனுபவங்களையும் சரி, கஷ்டங்களையும் சரி, நம்ம அந்த லாக்டவுனில் மாட்டிட்டு நம்ம தமிச்ச தவிர்ப்பையும் சரி, இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே நம்மளால் மறக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இப்போது புதிதாக பார்த்தீங்கன்னா 498 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 பேர் இதில் மரணத்தை தழுவுனதாகவும் சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் புதிதாக 498 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சிகிச்சை பலனின்றி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம் தமிழகத்தில் புதியதாக 8 பேர் உட்பட மொத்தமாக 221 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதற்காக அவங்க சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொரோனா தொற்று வீரியம் இல்லாத கொரோனா அப்படிங்கிற விளக்கம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இருந்த போதும் பார்த்தீங்கன்னா இறப்பினுடைய விகிதம் அதிகரிச்சுட்டே வரதுனால மீண்டும் லாக்டவுன் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பீதிகளை மக்கள் அல்லாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் மறுபடியும் கொரோனா பரவல் அதிகரிச்சிருக்கிறதுனால சிறப்பு வார்டுகள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கொரோனாவுடைய பரவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கொரோனாவுடைய பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆண்கள் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு சீரமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரதுனால பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான மெடிசன்ஸ், எக்யூப்மெண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அதிக கவனம் செலுத்தி எல்லாமே ப்ரிப்பரேஷனாக தயார் நிலையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இதை தொடர்ந்து இந்த கொரோனா பரவல் அதிகரித்து இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறதன் பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கொரோனா சிறப்பு வார்டில் ஆக்சிஜன் மருந்துகள் தயார் நிலையில் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. அதன்படி ஆக்சிஜன் மருந்துகளுக்கான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட் சேர்க்கறதுக்கான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதே போல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முகக்கவசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. முகக்கவசம் அணிஞ்சு வர அந்த மாஸ்க் போட்டிருக்கிற அந்த பர்சன்ஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ள வரத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்களாம். ஸோ மக்களாகிய நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதுன்னு மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே வெளியில் கிளம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முகக்கவசத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் சானிடைசரையும் ஃபாலோ பண்ணுங்கள்.